எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ். நான் சிவகார்த்தி. இந்த வீடியோல இந்த ரவுண்ட் 1 ஸ்டூடண்ட்ஸ் பத்தி தான் நம்ம சொல்லப் போறோம். ஆக்சுவலா வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நேத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 20th ஸ்டார்ட் ஆகி 21, 22 இந்த 3 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில் நடக்குது. எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் பெரிய டவுட் எப்பயுமே இந்த டவுட் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஓகேங்களா? நம்ம சாய்ஸஸ் ப்ரிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? எப்படி எல்லாம் சாய்ஸஸ் கொடுக்கணும்? எது மாதிரியான காலேஜஸ்லாம் வைக்கணும்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். நீங்க உங்களுக்கு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலேஜுக்கு நீங்க எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலேஜ்ல இருந்தே கால் பண்ணி உங்களுக்கு நாங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், நீங்க வாங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்களே, அதை பத்தி இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். சரிங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரவுண்ட் 1 ஸ்டூடண்ட்ஸா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் ப்ராசஸ் பண்றது பண்ணுங்க. ரவுண்ட் 2 இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறது. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் கட்டா போயிடலாம். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறது ஒன்னு இருக்கு இல்லையா? இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 171 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எது மாதிரி சார் காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பர்சனலி என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ ஓகே, பட் என்ன காலேஜுங்கிறது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜஸோட ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும் அந்த காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் அண்ணா யூனிவர்சிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி இது மாதிரி காலேஜஸ் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அழகப்ப செட்டியார் காலேஜ் இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுனிவர்சிட்டி காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. 171 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ். ஆனா உங்களுக்கு எங்க அந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 190, 95 அந்த ரேஞ்சிலேயே வந்து சீட்ஸ் கிட்டத்தட்ட ஃபில் ஆயிரும். அடுத்த ஸ்டூடண்ட்ஸ் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜி, எம்ஐடி இது மாதிரி கேம்பஸும், அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து சாய்ஸ்ல கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் எய்டட் தமிழ்நாட்டிலே ஒரு 3 காலேஜ் தான் இருக்கு. பிஎஸ்ஜி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர் அண்ட் தியாகராஜா சவுத்ல தியாகராஜா. இந்த காலேஜை ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான காலேஜஸ்ல நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ மாதிரியான கோர்சஸ் கிடைச்சாலும் எடுத்து படிக்கலாம் சார். 100% எடுத்து படிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சிஎஸ் தான் வேணும், இசி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்க வேண்டாம். நீங்க இப்போ சாய்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். இதை வந்து இப்படி ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு 3 காலேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? அந்த பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் ஜிசிடி கோயம்புத்தூர் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ சொல்கிற காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜிசிடி கோயம்புத்தூர், அடுத்தது சேலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஐஆர்டிடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அடுத்தது திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜஸ்க்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இந்த காலேஜஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? அதில் முக்கியமாக கம்ப்யூட்டர் கோர்சஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு 5-6 கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எது மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரைவேட் காலேஜஸ் பக்கம் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு நியர்பைலேயே எனக்கு ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்குங்க சார், எனக்கு இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும்னா நீங்கள் சாய்ஸ் கொடுக்கலாம், தப்பில்லை. அடுத்தது ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொல்கிறேன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்தது கவர்மெண்ட் எய்டட், அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் தான் பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இப்படி நம்ம வரோம். அடுத்தது இந்த காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரீஜியனை பொறுத்தோ இல்லை வந்து எனக்கு இப்போ பிஎஸ்சி அப்ளைடு ரிசர்ச் வேணும் சார் அப்படின்னா அதை சாய்ஸ் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குமரகுருவோ இல்லை வந்து நீங்கள் கேபிஆர் இது மாதிரி பெரிய காலேஜஸில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கிருஷ்ணாவோ, எந்த காலேஜாக இருந்தாலும் சாய்ஸஸ் கொடுங்க. ராஜலட்சுமியாக இருக்கட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஐடி சென்னையில் இருக்கிற சிஐடி, லோயலா, ஐகேம் இது மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ஃபீஸஸ் என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நிறைய காலேஜுக்கும் கூப்பிட்டும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆர்டர் வந்து இப்படிதான் இருக்கணும். இதுல முக்கியமா உங்களுக்கு நாட் அலாட்மெண்ட் அப்படின்னு வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் ஆப்ஷன்ஸை நிறைய கொடுக்கணும். சாய்ஸ் ஆர்டரை ப்ரிஃபரன்ஸை நிறைய கொடுங்க. கவர்மெண்ட் காலேஜ் இது எல்லாமே வச்சுட்டு பிரைவேட் காலேஜ் லிஸ்ட்ல வர்றப்போ 171 கட் ஆஃப் வரைக்கும் அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சைடு தான் பாக்குறீங்கன்னா நீங்க நிறைய காலேஜஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நிறைய காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், நிறைய கோர்சஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எனக்கு சிஎஸ் மட்டும் தான் வேணும், சிஎஸ் மட்டுமே வைக்காதீங்க. அடுத்தது இசி இருந்தாலும் வைங்க, ஐடி இருந்தாலும் சாய்ஸஸ் கொடுங்க. ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு நல்ல காலேஜா இருக்குது, இப்போ ஒரு பிஎஸ்ஜி இருக்குதுன்னு வைங்களேன், அங்க வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு சீட்டு இருக்கு, நீங்க சிஎஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சிஎஸ் மட்டும் வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி இருக்கு அப்படின்னா சிஐடில உங்களுக்கு சிஎஸும் இசி தான் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு அதே சாய்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க வந்து மெக்கானிக்கல்
மெக்கானிக்கல் குடுத்திருந்தா உங்களோட கட் ஆஃப் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க அத குடுக்காம மத்தது மட்டுமே குடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களோட பிரெஃபரன்ஸ்ல இப்படி தான் இருக்கணும். இத ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் இந்த பிரைவேட் காலேஜஸ்ல முக்கியமா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல வந்த காலேஜஸ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா குடுங்க. ஓகேங்களா? 2025ல அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் காலேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காலேஜஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பிரைவேட்ல ஒரு 100 ரேங்கிங்குள்ள வந்த காலேஜ் இருக்கு. அப்புறம் வந்து 300 ரேங்கிங் இருக்கும் டோட்டலா. அதுல கிட்டத்தட்ட ஒரு 26, 27 காலேஜஸ் இருக்குங்க. ஓகேங்களா? என்ஐஆர்எஃப்ல வந்தது. அந்த காலேஜஸ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸும், செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸும் இங்கேயே சீட்ஸ் ஃபில் ஆயிரும். அப்போ நீங்க வந்து தாராளமா இந்த காலேஜஸ பிரெஃபரன்ஸ்ல குடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ், செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2025ல வந்த காலேஜஸ் ஒரு 20, 25 காலேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த காலேஜஸ பிரைவேட் காலேஜ்ல நீங்க ஆப்ஷன்ஸா குடுக்கலாம். தாராளமா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன காலேஜ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? இன்னும் டைம் இருக்கு. நம்ம சாய்ஸஸ் ஆல்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு இப்ப சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே நீங்க காலேஜ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஃபுல் அமௌண்ட் காலேஜ் ஃபீஸ கட்ட சொல்றாங்க. இது யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்க இனிஷியலா 30,000 ஒரு 10,000 கொண்டு போயிட்டு சீட் கட்டணும்னா காசு குடுத்தோம்னா போதும் சீட் குடுத்துருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் வந்துராதீங்க. பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே ஃபுல் அமௌண்ட் கொண்டு வந்து கட்ட சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, நீங்க இந்த வீடியோவை மறக்காம இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம இந்த மாதிரியான விஷயத்த நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபுல் அமௌண்ட்ட கட்டினா தான் கவர்மெண்ட் கோட்டால நீங்க வந்தீங்கனாலுமே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க ஃபுல் அமௌண்ட்ட கட்ட சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட் கிடைச்சாலும் அப்படின்னாலுமே, காலேஜ்ல கடைசியில பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜஸ் ஃபுல் அமௌண்ட்ட வந்து கட்ட சொல்றாங்க. இது வந்து நடந்துட்டு இருக்கு. இத வந்து நீங்க கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களோட ஒரிஜினல்ஸ ப்ரொஃபஷனல் கொண்டு போறப்போ, காலேஜ் ஃபீஸ்ல மினிமம் 70% எபோவ் இல்லனா ஃபுல் அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய காலேஜஸ் கால் பண்ணி உங்களுக்கு இப்ப மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் 180 எபோவ் இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு சில காலேஜஸ் வந்து நான் ஃபுல் ஃப்ரீ குடுக்குறேன். இல்ல காலேஜ் ஃபீஸ்ல இப்படி குடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 190 எபோவ் எடுத்த காலேஜஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்படி வந்து ஃபீஸ் கம்மி பண்ணி குடுக்குறோம், மெரிட்ல குடுக்குறோம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்க கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட்ட கொண்டு போயிட்டு நீங்க இது மாதிரி இந்த காலேஜ்ல ஃபுல் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சீட் தரமாட்டாங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ ஏற்கனவே நீங்க போயிட்டு அந்த காலேஜ்ல ஒரு புக்கிங் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா தான், நீங்க 180 எபோவ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த காலேஜ்ல மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு தருவாங்க. இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத வெளிப்படையா சொல்ல முடியாது. அதனால தான் இப்படி நீங்க அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த மெரிட்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி, இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். இதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. அப்போ நீங்க முன்னாடியே அட்மிஷன்ஸ் அந்த காலேஜ்ல பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீங்கிறத பண்ணி தருவாங்க. நீங்க அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு போயிட்டு அது மாரி கேட்டீங்கன்னா பண்ணி தர மாட்டாங்க. ஓகேங்களா? இது மாரி விஷயங்கள் சொல்லணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அலாட்மெண்ட்ல உங்களுக்கு இப்போ எது மாதிரியான சாய்ஸஸ் பண்ணணும், பிரெஃபரன்ஸ்ல எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல வேற ஒரு கண்டென்ட்டோட உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.